இந்த நாளிலே கூட நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடங்களை சொல்லிக் கொடுங்கப்பா. உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா பண்டிகை பார்த்துட்டு வரோம். 7 கர்த்தருடைய பண்டிகையில் முதலாவது பஸ்கா, இரண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, மூன்றாவது முதற் பலன்களின் பண்டிகை, நான்காவது பெந்தகோஸ்தே பண்டிகை, ஐந்தாவது எக்காலங்களின் பண்டிகை, ஆறாவதாக டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்னது பாவ நிவர்த்தி நாள், ஏழாவதாக கூடார பண்டிகை. இந்த பண்டிகையெல்லாம் என்னென்னா முழு உலகத்தினுடைய எல்லா அந்த சரித்திரங்கள்லாம் இந்த பண்டிகைக்குள்ளாக அடங்கியிருக்கிறது. 7 கரெக்டாக வந்துருச்சா, மிஸ் ஆயிடுச்சா? ஓகே ரைட். சரி, இன்றைக்கி நம்ம நேற்றுக்கு முந்தானேத்துக்கெல்லாம் அன்லீவன் பிரெட் பாஸ்ஓவர் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் பார்ன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அதாவது முதற் பலன்களின் பண்டிகை. முதற் பலன் அப்படின்னா என்ன? ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு பிறந்தா அவங்க முதற் பிறந்தவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ள விளைச்சல் இருக்குது, பார்லி, கோதுமை, அரிசி, அதாவது நெல், இப்படியெல்லாம் விளையும் பொழுது அதை முதல் அறுக்கும் கட்டை கொண்டு வந்து கொடுக்குற ஒரு பண்டிகையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் அதை எங்கே வாசிக்கலாம்னு சொன்னால் வாசிங்க, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களை வாசிங்கள். லேவியராகமம் 23:10-11. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் என்ன செய்யணும்? ஓய்வு நாளுக்கு மறுநாளில் அந்த மைக்கை மாத்திருமா, வேற மைக்கு, அந்த கருப்பு மைக்கு இருக்கு, அந்த மைக்கை எடுத்து கொடுமா. அது சரியா கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். ரைட், கவனிங்க மறுபடியும் அதை தெளிவாசிமா. அந்த கதிர்க்கட்டை கொண்டு வர வேண்டும். ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். நல்லா கவனிங்க. முதல் பலன் அப்படின்னா எல்லாத்துலேயும் முதல் பலன். ஏற்கனவே நம்ம லேவியராகமத்தில் யாத்திராகமத்தில் பார்த்துருக்குறோம். எல்லாவற்றினுடைய முதற் பலன்களை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். எல்லாது, ஆட்டின் மாடு, மரத்தின் கனி எல்லாமே யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அல்லேலூயா. இப்படி ஒரு பண்டிகையை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்துறாருன்னா, நம்முடைய குடும்பத்தில் கூட முதற் பலனை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரி, இங்கே வந்து ஒரு கதிர்க்கட்டுன்னு போட்டிருக்குல்ல, அங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டதான சட்டத்திட்டங்களில் நீங்கள் பார்க்க போனால் எல்லாவற்றினுடைய முதற் பலன்களும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வேண்டும். எல்லாவற்றினுடைய முதற் பலன்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும். சரி, இப்போ ஏன் இந்த முதற் பலன் பண்டிகையை ஆசரிக்க சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, இப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா ரிடெம்ப்ஷன். ஏற்கனவே நம்ம அதை ஒரு சப்ஜெக்டாக பார்த்துருக்கோம், ரிடெம்ப்ஷன், மீட்பு. நம்ம மீட்கப்பட்டிருக்கிறதுனால்தான் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ மீட்பின் கிரியை 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் செய்துட்டார். நாம் அவருக்குள் என்ன பண்ணோம்? மரித்தோம், அவருக்குள் அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட எழுந்தோம். அவர் மரித்த பொழுது நானும் மரித்தேன், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவர் உயிர் தெழுந்த பொழுது நானும் அவரோடு கூட உயிர் தெழுந்தேன். இதுதான் சத்தியம். சரி, இப்படி இருக்கிறதுனால இப்போ இந்த முதற் பலன் பண்டிகை எதை காட்டுகிறது என்று சொன்னால் உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. எதை காட்டுகிறது? உயிர்த்தெழுதலை. சரி, எப்போ ஒரு மனுஷன் உயிர்த்தெழ முடியும்? உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்?
ஆஃப்டர் டெத்து தான் இல்லையா? அப்போ ஒரு மரணத்துக்கு பிறகு 3ஆவது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தார். சரி, இப்போ ஒரு செடி எப்படி முளைக்குது? விதையை போடுறோம், விதை வெளியில் வர்றதில்ல, விதை கீழே மக்கிட்டு அதுக்குள்ளே இருந்து என்ன வருது? ஒரு செடி வருகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஒரு விதை போல இருக்கிறோன்னு சொன்னால் பழைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஞானஸ்தானம் பெற்று அவரோடு எழுந்த பிறகு புதிய வாழ்க்கை, ஒரு உயிர்ப்பித்த ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையே விரும்புகிறது இல்லை, ஆனால் விரும்பணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கே வந்தார். இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் உம்மோடு இணைந்து உம்மை போல வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட வேண்டும். சரி, இப்போ இதுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தை கவனிங்க. யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாளும் வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார்கள். சரி, உலகத்திலே முதல் முறையாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் முதற் பலன். ஒரு மனுக்குலத்தில் இருந்து எல்லா மனுக்குலத்துக்குள்ளே இருந்து முதலாக எப்படி ஒரு அறுவடையில் ஒரு பார்லி கட்டை அறுத்து கொண்டு வந்து ஆலயத்தில் வைக்கிறாங்களோ, அதே போல் மனுக்குலத்தில் ஒருத்தர் மனித வடிவில் வந்து அவர் நமக்காக அடக்கப்பட்டு நமக்காக உயிர் தெழுந்தார் பாருங்க. அதுதான் முதற் பலன்களின் பண்டிகை. மரித்தோரிலிருந்து முதல் எழுந்ததினாலே அவர்தான் முதற் பலனாக மாறிவிட்டார். இப்போ 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்டிகை ஏற்படுத்துறாருன்னா என்னன்னா, அந்த பண்டிகைக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, அந்த கிறிஸ்து வெளிப்பட போகிறாரு. இங்க நிழல் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் பொருள் வருகிறது. வாரத்தின் முதல் நாள் என்ன செய்தாரு? இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்புகிறார். நம்ம வாழ்க்கை எப்படின்னா, விதையை நல்ல மனசில் வச்சுக்கிடுங்க. விதை தான் நம்முடைய வாழ்க்கை. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தல். அப்போ இயேசு கிறிஸ்து ஃபிசிக்கலாகவும் எழுந்தார், ஸ்பிரிச்சுவலாகவும் எழுந்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். நம்ம ஞானஸ்தானம் பெற்று அந்த தொட்டியிலிருந்து அல்லது தண்ணியிலேருந்து கரை ஏறும் பொழுது நாம் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட எழுந்திருக்கிறோம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அவர் உண்மையாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு? உயிரோட எழுந்திருக்காரு. இப்போ நாம் அவருக்குள்ள மரிக்கிறோம், அவருக்குள்ள அடக்கம் பண்ண போகிறோம், அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். இது ஸ்பிரிச்சுவலாக நடந்த ஒரு விஷயம். இங்கே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, இது புரியறதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறேன், சதீஷ்க்கு பணம் அனுப்புகிறேன், மொபைல் வழியாக அல்ல பேங்கிங் வழியாக பணம் அனுப்புகிறேன். நான் அனுப்புகிற பணம் அங்கே போய் சேருமா? இல்லை அது பணம் வடிவில் போகுமா? பணம் வடிவில் போகும். நான் அனுப்புகிற பணம் இந்த பேங்க்கில் வச்சுக்குவாங்க. ஒரு மெசேஜ் போகும், உங்கள் அக்கௌண்ட்டில் 100 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு மெசேஜ் வரும். அப்போ அந்த மெசேஜ் பார்த்த உடனே என்ன தெரியும்? ஓ, நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு. ஆனால் நான் கொண்டு போய் நேரடியாக கொடுக்கல, நான் ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்குள்ளே என்னுடைய மணியை டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். இப்போ அதே போல தான் நாம் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பதாக அவருடைய கையில் ஆத்துமாக்களாக இருந்தோம். அவர் நமக்காக நம்மை அவரோடு கூட சுமந்து நம்முடைய அக்கிரமத்தின் பாவத்தின் நிமித்தம் அவர் மரித்து நம்மை அவரோடு கூட அடக்கம் பண்ணார். அடக்கம் பண்ணிட்டு 3ஆவது ஆள் எழுந்திருக்கும் பொழுது நம்மையெல்லாம் தூக்கிக்கிட்டு மேலே வந்துட்டார். நாமெல்லாம் பிறக்கவே இல்லை, ஆனால் நம்மளாம் தூக்கிட்டு மேலே வந்துட்டார். இதான் ரகசியம். இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை இன்னும் புரியணும்னு சொன்னால் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மைக்கில் யார் வாசித்தாலும் தெளிவாக வாசிக்கணும், ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவோ
மரித்தோரிலிருந்து மரித்தோரிலிருந்து எழுந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். இப்போ முதற்பலன் பண்டிகை முதற்பலனானார். இவருக்காக தான் அங்க ஒரு பண்டிகை ரெடி ஆக்குறாரு. ஒரு ஓமையை சொல்லி ஒரு கருத்தை புரிய வைக்கிற போல ஒரு பண்டிகையை வச்சு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார், எப்படி அவர் முதற்பலன் ஆனார் என்பதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு பண்டிகை. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற்பலன் ஆனார். வாசிமா. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். நித்திரை அடைந்தவர்கள் முதற்பலனானார். ஃபாலோ பண்ணுங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷரால் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலும் உண்டாயிடுச்சு. யாரால? மனுஷனால என்ன ஆச்சு? எந்த மனுஷனால மரணம் வந்துச்சு? எந்த மனுஷனால உலகத்துக்கு மனுக்குலத்துக்கு மரணம் வந்துச்சு? ஆதாம். வெரி குட். ஆதாம். மனுஷனால என்ன வந்தது? மரணம் வந்தது போல. அப்புறம் அடுத்துக்கு ஃபாலோ என்ன ஆகுது? மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. எந்த மனுஷனால? ஆதாம். இயேசு கிறிஸ்து மனுஷ வடிவில் தானே வந்தாரு. முதல் மனிதன் ஆதாம் மூலமாக மரணம் வந்தது போல அப்ப மனுஷனுடைய சாயல் உடைய ஒருத்தர் ரெண்டாவது ஆதாமா வர்றார். கவனிக்கிறீங்களா? மனுஷ வடிவில் இருக்கிற அவர் என்ன பண்ணாரு? இரண்டாவதாக வர்றாரு. நல்ல கவனிங்க. மனுஷனால் என்ன உண்டாச்சு? மரணம் உண்டாச்சு. அதே மனுஷனால் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்ல, வர்றாருல, அவரு எந்த வடிவில் வந்தார்? மனுஷ வடிவில் வர்றாரு. அவரால் உயிர்த்தெழுதல் வந்துச்சு. இப்போ ஹியூமன் ரேஸில் எடுத்துக்கிட்டா மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ரம் ஆதாம் அண்ட் ஈவ் அவங்கள ஆரம்பித்து கடைசியாக பிறக்க போகிற மனுஷன் வரைக்கும், யார் பிறப்பான்னு தெரியாது, அவங்க வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஆதாம் மூலமாக என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. இப்போ அந்த ரூலை மாற்ற முடியுதா? நான் இந்த உலகத்தில் நான் மறிக்கவே மாட்டேன் அப்படின்னு யாராவது எக்ஸ்க்ளூசிவாக யூனிக்காக யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. ஆதாமுக்கு என்ன நடந்ததோ அதே தான் எல்லாருக்கும் நடக்கும். இப்போ ஹியூமன் ரைட்ஸில் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை எங்கே கொண்டு போகணும்? அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பெரிய தேர்ஸ்டி, ஒரு ஹங்கர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? மனுஷன் மூலமாக மரணம் வந்தது போல மனுஷன் மூலமாக என்ன வரணும்? உயிர்த்தெழுதல் வரணும். அப்போ மரணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இப்போ 2 ரோ இருக்குது. இந்த ரோவில் நிற்கிறவங்களெல்லாம் எதில் நிற்கிறாங்கன்னா மரணத்தை நோக்கி போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ரோ அப்படி நிற்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் லாஸ்ட் நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஃபர்ஸ்ட் ரோவில் லாஸ்ட் நபர் யாரு? இயேசு கிறிஸ்து. இவர் மரண ரோலில் போகிறார். அவரு மரணிச்சாரா இல்லையா? மரணிச்சார். மரணிச்சு எழுந்த பிறகு செகண்ட் ரோலில் ஃபர்ஸ்ட் நபர் அவர் தான். அதுக்கு பின்னாடி வர நாம எல்லாமே உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. The last man in the first row, the first man in the second row. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இப்போ நம்ம எந்த ரோல இருக்கோம்? யாருக்கு பின்னாடி இருக்கோம்? அவர் முதற் பலன் ஆனாரா? அவர் விசுவாசிக்க எல்லாரும் நாம என்ன பலன் ஆகியிருக்கிறோம்? அவரோடு கூட முதற் பலன் ஆயிட்டோம். ஆதாம் மூலமா உனக்கு டெத்து வருது, ஆதாம் மூலமா கர்ஸ் வருது, ஆதாம் மூலமா சின் வருது. எப்படி உண்மையோ இவர் மூலமா நீதி வருது, இவர் மூலமா பரிசுத்தம் வருது, இவர் மூலமா நித்திய ஜீவன் வருதுன்றது உண்மை. இதுக்கு கிரியை செய்ய வேண்டியதில்லை, விசுவாசிக்கணும். ட்ரூத்தை விசுவாசிக்கணும், அப்புறம் கன்ஃபஸ் பண்ணணும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இங்க கவனிங்க, அதுக்கு கீழே போட்டிருக்கு பாருங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். The greatest confidence, ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கர்த்தர் வருகைக்கு முன்னாடி ஒருவேளை மரிக்கிற பரிசுத்தவான்கள் கல்லறையில் அடைக்க பண்ணப்பட்டது பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் வருகையில் உயிரோடு எழுந்திருப்போம். உயிரோடு
எழுந்திருப்போம். அதுதான் பெரிய நம்பிக்கை. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும், அதாவது மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், கடற்வாழ் ஜந்துக்கள், மேலே மேகத்தில் பறக்க எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் தான், ஒரு வாழ்க்கை தான். மனுஷனுக்கு மட்டும் 2 வாழ்க்கை, பூலோக வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கை டுவல் சிட்டிசன்ஷிப், எர்த்லி சிட்டிசன்ஷிப், ஹெவன்லி சிட்டிசன்ஷிப், 2 சிட்டிசன்ஷிப்பில் இருக்க ஒரே ஜீவன் யாரு? நம்ம தான். ஆகவே தான் ஃபர்ஸ்ட் ரோல மரணத்தை நோக்கி போன அந்த ரோலை நின்னோம். நமக்காக அவர் வந்து மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு. அந்த ரோலை லாஸ்ட் நபர் அவர் தான். அவர் உயிர் தெழுந்த பிறகு ஒரு ரோ போடுறாரு, இது நித்திய ஜீவனுக்கு போகிற ரோ, என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். அதனால தான் பைபிளை படிக்குள்ள இந்த வெளிச்சத்தில் நீங்கள் படிக்கணும். நீங்கள் யாரு தெரியல பாஸ்டர், நீங்கள் யாரு? ஹெவன்லி சிட்டிசன், பரலோக குடிமகன். அல்லேலூயா. பாட்டெல்லாம் பரவாயில்ல, பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான். பரலோகத்துக்கு போகிறதுக்கு யாரா சந்தோஷப்படுவாங்களா? ஒருத்தருமே சந்தோஷப்படுறதே இல்லை. ஆனால் பாட்டு மட்டும் என்ன படுறோம்? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா, ஆனால் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் பரலோகத்தை பற்றி நினச்சி பாருங்க. அது நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை தூக்கி விடும். ஏன்னா பல கோடி வருஷம் வாழப்போகிற ஒரு ராஜ்யத்துக்கு போக போகிறோம். யோசித்து பாருங்க, இங்கே நம்ம மண்ணில் நடக்கிறோம், பரலோகம் தங்கத்தால் ஆனது, அதில் போய் நடக்க போகிறோம். கோடி வருஷம் ஆனாலும், கோடிக்கணக்கான வருஷம் ஆனாலும் அந்த இடத்தை விட்டு நீங்கவே மாட்டோம். அதே போல் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள், அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், செகண்ட் ரோல வராதவங்க நரகத்துக்கு போகிறாங்க. அந்த நரகத்தில் இருந்தும் என்ன செய்ய முடியாது? எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் வெளியே வர முடியாது. நரகமும் நித்தியம், பரலோகமும் நித்தியம். நித்தியத்தை நம்ம எங்கே கழிக்க போகிறோன்றது முக்கியம். முதற் பலனான இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவருடைய ரோலில் போயிட்டே இருந்தோம்னா, முதற் பலனாகி அவர் மேலே போனது போல நம்மளும் போகலாம். ஆதாம் மூலமாக எப்படி பாவம் வந்து எல்லாத்தையும் நரகத்தை நோக்கி தள்ளினதோ, அதே போல் இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவனுக்கு கிடைத்து பரலோகத்தை நிறைய நோக்கி நம்ம இழுக்கிறது. அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அதன் பின்பு முடிவு உண்டாகும் 26 வரைக்கும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். முழு உலகத்தையும் எல்லாத்தையும் கொண்டு பிதாவின் கையில ஒப்பு கொடுப்பார். லாஸ்டா நடக்காது, அது வரைக்கும் சொல்லி முடிக்கிறார். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ரோமர் 11:16 வசனம். ரோமர் 11:16. ரோமர் 11:16. மேலும் முதற்பலனாகிய மாவானது, மேலும் முதற்பலனான மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுனால் கிடைக்கிறதான ஒரு பலன் என்ன தெரியுங்களா? முதல் மாவு யாரு? முதற் பலன்ல அரிக்கட்டை கொண்டு வந்து வைக்கணும், பழுத்த பழங்களை கொண்டு வந்து வைக்கணும், அதனுடைய மிருகங்கள் இருக்குன்னா அதனுடைய முதற் பலன்கள் தலையீற்றை கொண்டு வந்து வைக்கணும், எல்லாத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எல்லாத்தையும் வைக்கணும். அப்போ மாவு பிசைஞ்சா அதில் அந்த மாவு கொண்டு வந்து வைக்கணும். அப்படி அங்கே ஒரு போஜன பலியில் வரும். அந்த முதல் மாவு எப்படி இருக்கோ அப்படி தான் முழு மாவும் இருக்குன்றாரு. பிசைந்த மா வசிமத பிசைந்த, மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக தான் இருக்கும். நல்லா கவனிங்க. நாம் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தை விசுவாசித்தா தானாகவே அந்த ரோல்குள்ளே நம்ம போயிடுவோம். அதை நம்ம செய்யறதில்ல. ரிலீஜியஸ் பீப்புள் ட்ரை டு ப்ரூஃப் தெம்செல்ஸ் ஐ எம் ஹோலி, நான் பரிசுத்தன்னு முயற்சி செய்து நிரூபிக்க விரும்புகிறாங்க ரிலீஜியஸ் பீப்புள். நாம் அப்படி கிடையாது. அவர் பரிசுத்தமாக இருந்தாலும் நம்மளை பரிசுத்தமாக்கிட்டார். ஆகவே நம்முடைய வாஞ்சி எதுவாக இருக்குன்னா அந்த பரிசுத்த ரோலில் நான் ஓடணும். அந்த பாட்டு இருக்குல்ல, இயேசுவின் பின்னே
போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அல்லேலூயா. அப்ப அவருக்கு பின்னாடி போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். we are the followers of Jesus Christ. யாரை ஃபாலோ பண்றீங்க? யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அவர் ஆனால் ஃபேஸ்புக்கில் வரமாட்டாரு, இன்ஸ்டாகிராம்லேயும் வரமாட்டாரு, வாட்ஸ்அப்லேயும் வரமாட்டார் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அவரை நம்ம ஆவியில் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் உயிர்த்தெழுதலை குறித்து கொஞ்சம் விளக்கம் சொல்கிறார் பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல். எப்படி சொல்கிறான்னு பாருங்க. 35 வசனம் 15, 1 Corinthians chapter 15 verse 35. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்க்க மாட்டாதே, உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். நல்லா கவனிங்க. விதை எப்ப செடியா மாறுதுன்னா, விதை செத்தாதான் செடியா மாறுது. நாம எப்போ உயிர்த்தெழுந்த நிலைக்கு வருவோம்னா, பாவத்துக்கு செத்துறணும். சாவத்துக்கு செத்தாதான் நீதிக்கு பிழைக்க முடியும். ஒரு விதையை வச்சு சொல்றாரு பாருங்க. அந்த விதை செத்தால் தான் அதனுடைய மேனி வெளியில வரும், அதனுடைய செடி வெளியில வரும், அதனுடைய இலை வெளியே வரும், அதனுடைய பூக்கள், காய்கள், கனிகள்லாம் வெளியே வரும். அப்போ கிறிஸ்டியன் லைஃப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டை, தென் ரிசரெக்ட். டைடு, பரீடு, ரிசரெக்டட். 3 ஸ்டேஜ் தான் இதுக்குள்ள எல்லாமே அடங்கிடுது கிறிஸ்தவமே. அப்போ நீ உண்டாகும் மேனியை நீ விதைக்காமல் விதை விதைக்கிறாய். கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அடுத்தது, அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார்னா உருவத்தை கொடுக்கிறார். இப்ப ஒன்றும் இல்லை பாருங்க. தென்னை மரத்துக்குரிய அதனுடைய மேனி எப்படி இருக்கு, அதனுடைய மரம் எப்படி இருக்கு, அதனுடைய மட்டைன்னு சொல்றாங்க, கிளைன்னு சொல்றது இல்லை. தென்னை மரத்துக்கு என்ன கிடையாது. அதே தோகை விடுறதான பனை மரம் பார்த்தீங்கன்னா அது வேற ஷேப்ல இருக்கு, வேற கலர்ல இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கு, ஒரே மாதிரி இல்லை. அப்ப மனிதன் பாவ சாயலுக்குள்ள போய் பாவியாக மாறிட்டான். அந்த மனிதனை அவருடைய ரோல்ல அவரை விசுவாசிக்கிறது மூலமாக நீதிமானாக மாத்திடுறாரு. அவரு நான் மாறல, அவர் மாத்திடுறாரு. நான் செத்தால், எங்க செத்த, எதுக்கு செத்தால்? பாவத்துக்கு நான் மரிக்கும் பொழுது நான் உயிர்த்தெழும்போது நீதிக்கு அவரோடு கூட அவரை போல சாயலில் உண்டாக்குறேன். ஆகவே தான் பைபிள் சொல்லுது, தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதன். தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் எதுல விழுந்துட்டான்? பாவத்தில் விழுந்ததுனால பாவ சாயலா மாறிட்டான். இப்ப தேவன் பாவத்தை சுமந்து நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல போட்டு சுமந்து நம்மையும் சுமந்து கொண்டு போய் பாவம் செஞ்சா எப்படி மரணம் நேரிடுமோ அதே போல எல்லாருக்கும் மரணம் நேரிட்டது போல அவருக்கு மரணம் நேரிட்டது. அந்த மரணத்துக்குள்ள அவர் போய் நம்முடைய பாவங்களை அக்கிரமத்தையும் அடக்கம் பண்ணிட்டு அவரோடு கூட நம்மளை தூக்கிட்டு வந்துட்டார். அங்க செத்து போச்சு, விதை செத்து போச்சு, மேனி மேல வந்துருச்சு. நான் விசுவாசிக்கிறதுனால நான் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? என் தேவனை பிரியப்படுத்தி அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நான் இந்த பூமியில வாழ்ந்து காட்டணும். அவருக்கு ஒரு சாட்சி வேணும். இயேசு பரிசுத்தர், அப்படியா? நீ வெள்ளை கோயில் போய் பாரு, எல்லாரும் பரிசுத்தமா இருக்காங்க, வசனத்தின்படி வாழ்றாங்க. இயேசு அன்பானவர், நீ வெள்ளை கோயில் போய் பாரு, அங்க நிறைய பேர் எப்படி இருக்காங்க, என்னுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு சாட்சி வேணும். இப்ப பாருங்க, நான் நிராதிபதின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதுக்கு என்ன வேணும்? குறைஞ்சது 2 சாட்சி வேணும். நீதிமன்றத்துக்கு போனா 2 சாட்சி வேணும், 3 சாட்சி வேணும். இப்ப அவரு நல்லவர்ன்றதுக்கு சாட்சி வேணும். அந்த சாட்சி தான் நம்மள சொல்றாரு, நீங்களே எனக்கு சாட்சிகள்.
அப்போ எந்த ரோலில் இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் அழைப்பையும் தெரிந்து வருவதிலும் உறுதியை பிடிச்சுக்கிடணும். நம்ம பயணம் கீழ் நோக்கியதல்ல, மேல் நோக்கியது. நம்ம பயணம் மேல் நோக்கியது, கிடைமட்டமானதல்ல, செங்குத்தானது நம்முடைய பயணம். அந்த பயணத்தை நோக்கி நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. 40. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, மகிமையில் வானத்துக்குரிய பூமிக்குரிய மேனிகளும், பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. வானத்துக்குரிய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மகிமையும் வேறே. இப்படி நிறைய சொல்லிட்டு 42 பாருங்க. மரித்தோரின் உயிர் தெழுதலும் அப்படியே இருக்கும். மரித்தோரின் உயிர் தெழுதலும் அப்படியே இருக்கும். சரி, இங்கே பாருங்க. ஆண்டவர் எல்லாரையும் எழுப்புவாரா, அவரை விசுவாசித்தவங்களை மட்டும் எழுப்புவாரா? எல்லாரையும் எழுப்புவார்ல. மரித்தோர் எல்லாரும் எழுந்திருப்பாங்க. நியாயத்தீர்ப்புக்கு எல்லாரும் எழுந்துச்சுதான் ஆகணும். பாவிகளுக்கு நியாயத்தீர்ப்பு இருக்கு, நீதிமான்களுக்கு நியாயத்தீர்ப்பு இருக்குல்ல. வருகையில் போகிறதுக்கு தான் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போய் நமக்கு தனி ஜட்ஜ்மெண்ட்டு. இங்கே கவனிங்க, எல்லாரும் மரிக்கிறாங்க. பாவத்தோடு மரிச்சிட்டாங்கன்னா நித்திய ராஜ்யமாகிய அந்த ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராக முடியாது. வேறொரு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுறாங்க. அதனால தான் இந்த பூமியில் இருக்கலே பாவத்துக்கு செத்தவர்களாக மாறணும். விதை செத்தால் தான் மேனி வெளியே வருகிறது. அவங்க ஒரு ரட்சிக்கப்படாதவங்க அந்த பாவத்தோடு மரிக்கிறாங்க. பாவம் மரிக்கல, பாவத்தோடு கூட மரிக்கிறதுனால உயிர் தெழுக பயின்றாரு, எழுப்புறாரு. எழுப்பி ஜட்ஜ்மெண்ட் எங்கன்னா பாவத்தோடு இருக்கிறதுனால நித்திய அழிவுக்கும், பாவத்துக்கு செத்து வாழ்ந்ததுனால. அது ஒருவேளை கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம். பாவத்துக்கு சாகாம எங்கே போக முடியும்? அப்போ பாவத்துக்கு செத்தது நிமித்தமாக தான் எங்கே நம்ம என்ட்ராக முடியுது? நித்திய ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராக முடியுது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரொம்ப கவனமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. மரித்தோரின் உயிர் தெழுதல் அப்படி இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஸ்பிரிச்சுவல் பாடி, இப்போ ஃபிசிக்கல் பாடி. இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரா? என்ன இதுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கு? நம்ம ஒருத்தர் பூமியில் வந்தவருக்கு 3 டே இருக்கு. பர்த்டே, டெத்து டே, ரிசரக்டட் டே. நமக்கெல்லாம் பர்த் டெத்து தான். இயேசு கிறிஸ்து 3 நாள் இருக்கு. என்ன நாள்? பிறந்த நாள், இறந்த நாள், உயிர் தெழுந்த நாள். கையை தட்டும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. உயிர் தெழுந்தார். ரைட், வெரி குட். இப்போ என்னது இங்கே என்ன போட்டிருக்கோம்? எது வாசித்தோம்? எந்த வசனம் வாசித்தோம்? ஆவிக்குரிய சரீரம். ஆவிக்குரிய சரீரம். இப்போ இந்த சரீரம் ரத்தத்தால் இயக்கப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தெல்லாம் சிலுவையில் கொடுத்துட்டாரா இல்லையா? ஸோ உயிர் தெழுந்த பிறகு ரத்தம் இருந்திருக்குமா? ரத்தம் இல்லாத ஒரு சரீரத்துக்கு பேர் ஆவிக்குரிய சரீரம். ரத்தம் இல்லாத ஒரு சரீரத்துக்கு பேர் என்ன? இப்போ ரத்தம் இருந்தால் தான் வாழ முடியும்னா பரலோகத்தில் போய் ரத்தத்தோட ரத்தம் அங்கே கிடையாது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்காதுன்னு எதுக்கு சொன்னார்னா, இங்கெல்லாம் டெத் ஆகி இந்த ஃபிசிக்கல் பாடி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது ஸ்பிரிச்சுவல் பாடியாக. அப்போ எழுந்திருக்கும் போது ஃபிசிக்கல் பாடியில் மரித்தவர் ஸ்பிரிச்சுவல் பாடியில் எழுந்துச்சு எங்கே என்டர் ஆகிட்டார். இந்த நிலைக்கு வந்துட்டா எட்டர்னிட்டி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பாடி மாறாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் மண்ணாவே எப்பயுமே நித்தியமாக இருப்போம். அதனால தான் வி மஸ்ட் டை ஃபார் அவர் சின். டை ஃபார் அவர் சின். ஒரு பேய் வந்துச்சுன்னா அதை நேசிப்போமா வெறுப்போமா? பேய் நேசிப்பீங்களா? ஐயோ பேய் வெறுப்போ அப்படின்னு விரட்டுவோம். பேய் பார்த்தா எப்படி பிடிக்காது, அது மாதிரி பாவத்தை பார்த்தாலும் பிடிக்கூடாது. அதை மட்டும் மன்னிச்சிருவார், வா நீ உட்காரு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பேய் எப்படி நமக்கு பிடிக்காத, பாவத்தையும் அப்படி பிடிக்கக்கூடாது. நீங்கள் சொல்லணும், ஐ ஹேட் சின், ஐ ஹேட் சாட்டன் சொல்லி பாருங்க, வெறுப்பு வந்துடும், ஒதுங்கி ஓடி போயிடும். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஜென்ம சரீரம்
விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுதியிருக்கும், ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம்ன்றது யாரை குறிக்கிறது? ஆண்டவர் கிறிஸ்துவை குறிக்கிறது. the first Adam, the last Adam. முதல் ஆதாம், இவர் கடைசி ஆதாம். ஆதாம்ன்ற ரோல கடைசி ஆதாம். ரெண்டாவது ரோல இவர் ஃபர்ஸ்ட் ஆதாம், நம்மளாம் அவருக்கு பின்னாடி வர்றதான உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவ ஆத்மாக்கள். முதற் பலன் உயிர்த்தெழுந்து எதுக்காக தெரியுமா? நான் பாரு என்னை நிரூபிக்கிறேன்றதுக்காக இல்லை, நம்மை மீட்பதற்காக அவர் முதற் பலனானார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. அடுத்தது போட்டிருக்கு பாருங்க, முந்தின மனுஷன் பூமியில் இருந்தாண்ட மண்ணானவன். இரண்டாவது மனுஷன் யாரை குறிக்கிறது? வானத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வானத்திலிருந்து உண்டான கர்த்தர், வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. பாருங்க, ஃபர்ஸ்ட் நேச்சர் எப்படி ஒத்துக்கிறீங்களோ செகண்ட் நேச்சர் ஒத்துக்கதே ஆகணும், விசுவாசத்தை ஆகணும். அப்போதான் அந்த லைஃப்பை வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மேலும் மண்ணானவருடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அப்ப கிறிஸ்டியன் லைஃபை இப்படி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, முதற் பலன் ஆனீர் எனக்காக. முந்தின ஆதாம் மூலமாக வந்த மரணத்தை பரிகரித்து இரண்டாவது ஆதாமாகிய நீர் நித்திய ஜீவனையும் நீதியும் பரிசுத்தத்தையும் மீட்பையும் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து முடி கிருபை எங்களை தாங்கி எடுத்துட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல வாங்கினாராவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you.